வணக்கம் AstraStock தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் சீரீஸில் நம்ம கண்டினியூஸாக வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்டை வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு வரோம். அந்த பேலன்ஸ் ஷீட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்தெந்த விதமான செக்டார்ஸ்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போது ஒரு கம்பெனி எப்படி அவங்களோட காசை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வரும்போது அந்த கம்பெனி யூஸ் பண்ணுற காசுக்கான சைடு எது பார்த்தீங்கன்னா அசட் சைடு. இந்த அசட்டில் வந்துட்டு நம்ம நான் கரண்ட் அசட் அண்ட் கரண்ட் அசட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான அசட்ஸை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் அந்த காசு எங்கேருந்து அந்த கம்பெனிக்கு வருது, சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்துட்டு ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டி மூலியமாக தான் வருதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இப்போது இந்த ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே AstraStock தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். இப்போது நீங்கள் இந்த பேலன்ஸ் ஷீட் அனலைஸ்க்கு வந்துட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு எப்படிலாம் ஃபண்டு வந்துட்டு ரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த லயபிலிட்டி சைடை வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்டெப்த்தாக நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இன்டெப்த்தாக நம்ம பார்க்கும்போது இந்த ஃபண்ட் ரைஸ் எல்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஈஸியாக அந்த லயபிலிட்டி சைடை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஒரு கம்பெனி அவங்களோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு எங்கேருந்து காசு ரைஸ் பண்ணுறாங்க, அதாவது ஃபண்டு வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் பேலன்ஸ் ஷீட்குள்ளவே நம்மளால் போக முடியும். ஸோ லயபிலிட்டி சைடை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனி ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு விதமான வழி யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபினான்சிங் அண்ட் செகண்ட் ஒன் வந்துட்டு டெப்ட் ஃபினான்சிங். இந்த ரெண்டு விதமாக மட்டும்தான் ஒரு கம்பெனி வந்துட்டு அவங்களுடைய டெவலப்மெண்ட்காக இருந்தாலும் சரி, அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இவங்க வந்துட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஈக்விட்டி ஃபினான்சிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த AstraStock அப்படிங்கிற ஒரு கம்பெனியை நான் தான் ஓன் பண்ணியிருக்கிறேன். 100% ஆஃப் ஷேர் வந்துட்டு அதில் எனக்கு இருக்குது. இந்த பர்டிகுலர் AstraStock கம்பெனியை வந்துட்டு நான் ஃப்யூச்சரில் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் ஆர் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நான் வந்துட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணணும். எனக்கு அப்போ தான் அந்த கம்பெனியை எந்த விதமான டெவலப்மெண்ட் ப்ராசஸாக இருந்தாலும் நான் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய சொந்த காசை போட்டு நான் வந்துட்டு அந்த கம்பெனியை டெவலப்மெண்ட்டோ மற்ற எந்த விதமான ப்ராசஸாக இருந்தாலும் பண்ணணும். என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க 100% ஷேரில் இருந்து ஒரு 10% ஷேரை வந்துட்டு வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நான் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், இப்போ வந்துட்டு ஒரு ஷேர் 1 lakh ரூபி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பதிலாக நான் 10 lakh rupees வந்துட்டு நான் வந்துட்டு 10% ஷேரை கொடுத்துட்டு நான் வந்துட்டு 10 lakh rupees வந்துட்டு வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு நான் வந்துட்டு என்னோடய கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். மற்ற வேலையெல்லாம் நடக்குது. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் கட்டவும் தேவையில்லை. ஏன் இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்னுடைய 100% ஆஃப் ஷேர்ஸில் 10% உங்களுக்கு கொடுத்ததுனால அதில் வர ப்ராஃபிட்டை மட்டும் அவங்களுக்கு வந்துட்டு நான் ஷேர் பண்ணால் போதுமானது. நம்ம வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவையில்லை. அண்ட் இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிற பட்சத்தில் டவுன் சைட் நம்ம பார்க்கணுன்னா இந்த 100% என்கிட்ட இருக்கும்போது ஓனர்ஷிப் ஃபுல்லாக என்கிட்ட இருக்கும். அந்த 10% நான் உங்கள்கிட்ட விற்றதுனால பார்ட் ஆஃப் த ஓனர்ஷிப் வந்துட்டு வேற ஒருத்தவங்க கையில் இருக்கும். எந்த ஒரு டிசிஷன் எடுக்கணும்னாலும் இந்த ஓனர்ஸ்லாம் நான் கன்சல்ட் பண்ணி மட்டும்தான் எடுக்க முடியும். ஓகே, இப்போ வந்துட்டு டெப்ட் ஃபினான்சிங். இந்த டெப்ட் ஃபினான்சிங் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த 100% ஆஃப் ஷேரும் என்கிட்ட தான் இருக்கணும். நான் யாருக்கிட்டையும் என்னுடைய கம்பெனியை ஷேர் பண்ண விருப்பப்படலை. நானே என் கம்பெனியை கம்ப்ளீட்டாக ரூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் இருக்கும்போது நான் வந்துட்டு எதுனா ஒரு பேங்க்லேயோ இல்லை ஃபினான்சிங் கம்பெனிஸ்லேயோ நான் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், எனக்கு தேவைப்படுற அமௌண்ட் வந்துட்டு நான் வந்து ஃபினான்ஸ் வாங்கணும். அந்த ஃபினான்ஸ் வாங்கி நான் வந்துட்டு என்னோடய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்க்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த கேட்டகரி வந்துட்டு டெப்ட் ஃபினான்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஈக்விட்டி ஃபினான்சிங் அண்ட் டெப்ட் ஃபினான்சிங் இந்த ரெண்டு ஃபினான்சிங் மூலியமாக மட்டும்தான் ஒரு கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு
ஒரு கம்பெனி வந்துட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இந்த ஈக்விட்டி ஃபினான்சிங் அண்ட் டெப்ட் ஃபினான்சிங்கை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபக் நைட்ரேட் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.